தற்பொழுது நம்முடன் திரு வைகைச் செல்வன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவர், அதே போன்று கூட்டணி கட்சிகளை ஆதரித்து செல்லக்கூடியதில் ஒருவர் என்று பல்வேறான புகழப்படுபவர் திரு ஈவிகே இளங்கோவன் இன்று காலமாகி உள்ளார். அரசியலில் அவருடான அந்த பயணம் குறித்தான உங்களுடைய பகிர்வுகள் சார். வணக்கம். திரு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி மிகுந்த மனவேதனையை தருகிறார். திராவிட இயக்கத்தின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவருடைய தந்தையார் ஈவிகே சம்பத் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தனி கட்சி கண்டு பிறகு காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதை போல ஈவிகே இளங்கோவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டு பிணைத்துக் கொண்டு அவற்றோடு அடியுற்றி 75 ஆண்டு காலமாக அதே இயக்கத்திலே பணியாற்றினார். அந்த பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் தற்போது 39-40 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் கிடப்பில், அதாவது அவருடைய மகன் இறந்த அந்த தொகுதியில் மீண்டும் தந்தையார் வெற்றி பெற்றும் கூட அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார். இன்று அவர் மறைந்து விட்டார் என்பது மிகுந்த மனவேதனையை தருகிற ஒன்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று அடிப்படையில. அதை போல மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக அவர் இருந்தாலும் மனம் வீசக்கூடியவராக திகழ்ந்தார். எங்களுக்கு எதிரான கருத்துக்களை உதிர்த்திருந்த போதிலும் கூட ஒரு அரசியல் கடத்தில் தளாது பணியாற்றியவராக, சமூக தொண்டு அக்கறையோடு பணியாற்றியவராக, ஒரு சமூக பாங்கு மிக்கவராக திகழ்ந்தார் என்பதில் அவருடைய மறைவின் போது நினைவுகூரத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஈவிகே இளங்கோவன் மறைந்து விட்டார் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. அவருடைய மகன் இறந்து அந்த தொகுதியிலே தந்தை வென்றார். இப்போது தந்தையும் இறந்திருக்கிறார். இந்த இரண்டு துயரத்தையும் எப்படி அந்த குடும்பம் தாங்க போகிறதோ என்கிற துயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாங்க வேண்டும், இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக, வேண்டுகோளாக இருக்கிறது. அவருடைய ஆன்மா இளைப்பாற அவருடைய தொண்டின் மூலமாக, மக்கள் பணியின் மூலமாக அவர் என்றென்றும் நினைவுகூரத்தக்கவராக திகழ்வார் என்கிற அஞ்சலியை செலுத்துகிறோம்.